காங்கிரஸ் நாங்க இங்க அடிச்சு ஓடிக்கிட்டோம், அங்க அடிச்சு ஓடிக்கிட்டோம், அவங்க சீட்டை குறைச்சிட்டோம், அவங்க வாக்கு சதவீதத்தை குறைச்சிட்டோம். இனிமேல் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல இங்க சீட்ல எல்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்க, மேல வேடிக்கை பாக்குறவங்க இடத்துல உட்காந்துருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் வந்துட்டா இதை பண்ணிடுவாங்க, இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு காங்கிரஸால இந்த ஆபத்து அப்படின்னு, உங்க சொத்தை பிடிங்கிருவாங்க, உங்க தாலியை அறுத்துருவாங்க. என்னமோ இவர் எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சியை பத்தி பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு என்னமோ இவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வந்துரும் உறுதியை நம்புறாரா மோடி? பயங்கரமான பதட்டம். ஏன்னா இன்னுமே வந்துரும் அப்படிங்கிறது வந்து தான் கையில தான் ஈஸியா இருக்குது. தான் என்ன பேசினாலும் ஈஸியா நடவடிக்கை இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுதான் ரொம்ப வக்கரமாக பேச ஆரம்பிச்சாரு இப்போ. ஆனா என்ன அப்படின்னா அவர் இப்படி பேசுறது அப்படிங்கிறது வந்து அதுக்கான அடித்தளம் ஏற்கனவே போட்டு வச்சிட்டாரு. அவர் வந்து இப்போ இன்னைக்கு நேற்று இதை பேச ஆரம்பிக்கல. அவர் 2002 ஹம் பாஞ்ச் ஹமாரா 25, நாம் இருவர் நமக்கு இருவர் இல்லாம நாம் ஐவர், நாம 25 பிள்ளைகளை பெத்துக்குவோம் அப்படின்னு இஸ்லாமிய சமூகத்தை கேலி செஞ்சுதான் அவர் ஆட்சிக்கே வந்தார்.